ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமவனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். கடந்த சில பதிவுகளாக பேசும் பிரபஞ்சம் என்ற தலைப்பில் எங்கள் ஊருக்கு அருகிலுள்ள முனியப்பன் கோவில் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொடுத்தோம். அதற்கு இடையில் மறுபடியும் ஜோதிடம் சார்ந்த தகவல்கள் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் தியாகராஜசேகரம் என்ற 1926ஆம் ஆண்டு வெளிவந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று 9வது பாவம் சம்பந்தப்பட்ட பலனில் அதுவும் இது தொடர் பதிவில் இன்றைய பதிவு 9ஆம் இடம் சார்ந்த தகவல்கள், அதாவது தந்தை வழி புண்ணியம், வெளியூர் பயணம், தந்தையினுடைய உறவு, தந்தையினுடைய வரவு செலவு, நெருக்கம் போன்ற தகவல்களை அடையாளம் காட்டக்கூடியது. அதே சமயத்தில் பலமான கௌரவம், மரியாதை, செல்வாக்கு இவை அனைத்தையும் அடையாளம் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான திரிகோணம், அதாவது 3வது திரிகோணம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த 3வது திரிகோணம் தலைமை தகுதியுள்ள திரிகோணம். இந்த 9ஆம் இடத்துக்குரிய கிரகமும் 9ஆம் இடத்தில் இருப்பவனும் அல்லது 9ஆம் இடத்துக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சுப கிரகங்களுடைய பார்வை பெற்றிருப்பின் அந்த ஜாதகம் யோக ஜாதகம் என்றே சொல்லலாம். அது தன்னுடைய குழந்தைகள் வந்த பிறகு மிகப்பெரிய யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து அது சார்ந்த தகவல்கள் 9ஆம் இடத்திற்கு உடையவன் தனது வீட்டில் இருந்தாலும் அல்லது தனது வீட்டை பார்த்தாலும் 9ஆம் இடத்தில் 9ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருக்க சுக்கிரனும் கூட 9ஆம் இடத்தோடு சந்திரனும் கூடி நின்றால் அவன் குரு துரோகி அவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 9ஆம் இடத்துக்கு, அதாவது குருவனுடைய ஸ்தானத்துக்கு பகை கிரகங்களான சுக்கிரனும் சந்திரனும் புதனும் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்கள் குரு துரோகம் செய்யக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார். 9ஆம் இடத்தை குரு மட்டும் பார்ப்பதால் தோஷமில்லை. 9ஆம் இடத்தையாவது லக்னாதிபதியாவது செவ்வாய் பார்க்கில் நிலங்களும் பூமிகளும் அவர்களை தேடி வருகிறது. புதன் பார்க்கில் வாக்கியங்கள் கிடைக்கும். சுக்கிரன் பார்க்கில் வாக்கண பிராப்தி உண்டாகும். சந்திரன் பார்ப்பானாகில் நல்ல சுகவானாக இருக்கிறார். ஆனாலும் சந்திரன் பார்ப்பில் அந்திம காலத்தில் பலமான நோய் நொடி பாதிப்புகளுக்குள்ளாகி வைத்தியத்துக்கு ஆளாகிறார்கள் என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 9ஆம் இடத்தில் அல்லது 9ஆம் இடத்தை சனி பார்க்கில் இவருக்கு உதடுகள் பெருத்து காணப்படும். 9ஆம் ஸ்தானத்தை அல்லது 9ஆம் இடத்தை சூரியனும் சந்திரனும் குருவும் பார்க்கில் ஆடு மாடு வாகனாதிபதிகள் வித்தை லாபமும் பலமும் உண்டு. சூரியன் செவ்வாய் புதன் இவர்கள் 9ஆம் இடத்தை பார்க்கில் சேனாதிபதியாகும் வாகன பலன்களும் வினோத வித்தையும் கற்பான். இந்த 9ஆம் இடத்துக்கு சூரியன் புதன் செவ்வாய் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் இவர்கள் மனோவசியம் சம்பந்தப்பட்ட கெப்னாடிசம் சம்பந்தப்பட்ட மிஸ்மரிசம் சம்பந்தப்பட்ட, அது மட்டும் இல்லாமல் கண்கட்டு வித்தை போன்றவைகளை கற்று கைதேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இது 1-2 ஜாதகம். சைக்காலஜி படித்தவர்களுடைய ஜாதகம் இந்த சூரியனும் செவ்வாயும் புதனும் சேர்ந்து 9ஆம் இடத்தில் இருக்க ஜாதகத்தை பார்த்திருக்கிறோம். இது காலப்போக்கில் மனம் சார்ந்த விஷயத்தை படிக்க உதவும் என்று சொல்லியிருந்தோம். தற்போது கடந்த வருடம் அந்த குழந்தை சைக்காலஜி வகுப்பில் சேர்ந்திருக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சூரியன் சுக்கிரன் குரு 3 பேர்களும் 9ஆம் இடத்தை பார்ப்பாராகில் தீர்க்கமான வித்தையில் வல்லவனாவான். குருவும் சூரியனும் சனியும் குருவும் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் நல்ல வருமானமும் புத்தி பாக்கியங்களும் உடையவனாக இருக்கிறான். 9ஆம் இடத்தை சூரியன் சனி குரு புதன் இந்த 4ரும் சேர்ந்து இருக்க அல்லது 4ரும் சேர்ந்து பார்க்க இவர்களுக்கு பலமான கர்ம காரியங்களை செய்ய தகுதி கொள்ளவனாக அமைகிறான். சந்திரனும் குருவும் செவ்வாயும் 9ஆம் இடத்தை பார்ப்பார்களாவின் சனச்சேர்க்கையும் சுகமும் நல்ல ஸ்திரீகளையும் உடையவனாக இருக்கிறான்.
சந்திரனும் புதனும் பார்க்கில் நல்ல வீடுகளும் கட்டில் மெத்தை முதலிய சயன சுகங்களையும் ஸ்திரீகளை உடையவனாக அமைகிறான். குருவும் சுக்கிரனும் புதனும் 9ஆம் இடத்தை பார்க்கில் அதிக வித்தையும் எல்லா கிரகங்களும் பார்க்குமாகில் தனவானாகவும் ராஜ சன்மானனாகவும் 5ஆம் இடத்தில் சுவர்கள் இருந்தால் இவனுக்கு சமானமில்லாத ஐஸ்வர்யம் உள்ளவனாகவும் தரமான செல்வாக்கை பெற்று வாழ்கிறான். 9ஆம் இடத்தில் சந்திரன் புதன் நிற்க சனியும் சேர்ந்து பார்க்குமாகில் பூபதியாக இருக்கிறான். சூரியனும் சந்திரனும் 9ஆம் இடத்தில் நிற்க பாக்கியவானாவான். சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து நிற்கில் ராஜாக்களுக்கு பிரியமானவர்களாகவும் இருக்கிறார்கள். அதாவது இன்றைய காலகட்டத்தில் அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமானவர்களாகவும் அல்லது உயர் பதவியில் இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கு நெருக்கமானவர்களாகவும் இருப்பதை நடைமுறையில் காண முடிகிறது. சூரியன் சந்திரன் சுக்கிரன் 9ஆம் இடத்தில் நிற்க தனது ஸ்திரீயோடு எந்நேரமும் சண்டை சச்சரவு செய்யக்கூடியவனாக இருக்கிறார். சூரியனும் சனியும் 9ஆம் இடத்தில் இருக்க தனது குடும்பத்தில் இருக்க பெண்களோடு சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு விரோதியாக மாறுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக சூரியனும் சனியும் ஒருவருக்கொருவர் பலமான பகை கிரகம் என்பதை கருத்தில் கொண்டு எழுதியிருக்கிறார்கள் என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. சூரியன் செவ்வாய் சுக்கிரன் 9ஆம் இடத்தில் நிற்க கடும் கோபியாகவும் வம்பு விவகார வழக்குகளில் பிரியமுள்ளவனாகவும் ஆகிறான். தனது மனைவியுடன் சண்டைக்காரனாகவும் இருக்கிறான். 9ஆம் இடத்தில் சனி இருக்க பிதாவுக்கு பீடையும் தான் ஒருவருக்கும் அடங்காத தன்னிஷ்ட பிரபுவாகவும் துஷ்டர்களுடைய பிரியமுள்ளவனாகவும் சுகம் இல்லாதவனாகவும் இருக்கிறான். 9ஆம் இடத்தில் சூரியன் குரு சுக்கிரன் இருந்தால் பரத்தையர் நேசனாகவும் பண்டிதனாகவும் பொருள்களை உடையவனாகவும் இருக்கிறார். 9ஆம் இடத்தில் சூரியன் சனி குரு இவர்களுக்கு சிறந்த கல்விமானாக இருக்கிறார். இவர்கள் அதிகமாக மருத்துவர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் அல்லது முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. 9ஆம் இடத்தில் சூரியனும் சுக்கிரனும் நின்று குருவனுடைய பார்வை பெற்றால் ராஜ தண்டனைகள் அதிகமாக வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது சுக்கிரனுடைய வீட்டுக்கு புதனுடைய வீட்டுக்கு அப்படியே பொருந்தி வருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. 9ஆம் இடத்தில் சுக்கிரன் செவ்வாய் புதன் இருக்கும் பட்சத்தில் இவர்கள் சஞ்சலம் உள்ளவனாகவும் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களுடைய உறவு கொண்டவர்களாகவும் இருப்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788997999 மற்றும் ஒரு எண் 9791399649. நான் தரும் பதிவுகள் கண்டிப்பாக இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை பயக்குமானால் அல்லது சிந்திக்க வைக்குமானால் அல்லது உதவி புரியுமானால் இந்த நாள் எனக்கு இனிய நாளே. சரி நண்பர்களே, அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். தங்கமான் மடுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.